நன்னறியிலிருந்து 5வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 5. நீக்கம் அரும் இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கின் அவர் பெருமை நொய்தாகும். பூக்குழலாய் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழமை போல் புள்ளினும் திண்மை நிலைபோம். நீக்கம் அரும் இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கின் அவர் பெருமை நொய்தாகும். பூக்குழலாய் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழமை போல் புள்ளினும் திண்மை நிலைபோம். பூக்குழலாய் மலர்களை சூடிய கூந்தலை உடையவளே, நெல்லின் உமி சிறிது நீங்கி, நெல்லின் உமியானது சிறிது விலகி பழமை போல் புள்ளினும் முன்போலவே சேர்ந்தாலும் திண்மை நிலை போம், முளைக்கக்கூடிய வலிமை போய்விடும். நீக்கம் அறுவர் நீக்கம் அரும் இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நீங்க முடியாத உற்ற நண்பர் இருவர் நீங்கி பிறகு முன்போலவே கூடினாலும் நோக்கின் அவர் பெருமை நொய்து ஆகும். பார்க்கும்போது அவருடைய பெருமை குறைவாகும். அதாவது நெல்லில் உமி சிறிது நீங்கி, நெல்லில் உமி சிறிது நீங்கி மறுபடியும் இணைந்தாலும் முளைக்கும் வலிமையை இழந்துவிடும். நெருங்கிய நண்பர்கள் இருவர் வேற்றுமையால் பிரிந்து மீண்டும் கூடிய போதிலும் அந்த நட்பு முன்போல் அவ்வளவு நெருக்கமாக இருக்காது. மீண்டும் பாடலை பார்ப்போம். நீக்கம் அரும் இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கின் அவர் பெருமை நொய்தாகும். பூக்குழலாய் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழமை போல் புள்ளினும் திண்மை நிலைபோம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், அருமையாக சிவபிரகாச வள்ளலாரின் நன்னெறி பாடலில் 5வது பாடலை சிறப்பாக குறிப்பிட்டு அதற்குரிய பொருளை தந்து விளக்கங்களை தந்திருந்தார். நட்பு என்பது நாங்கள் ஒன்றாக இருக்கும் வரைதான். அதில் சிறிது பிசிறி விட்டாலும் அது நட்பாக இருக்குமா என்ற கேள்விதான் அதில் தொங்கி நின்றது. அருமையாக அந்த விளக்கத்தை தந்திருந்தார். நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்த சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. தொடர்கிறது